Hi friends, என் பேர் அப்துல். நம்ம இப்போ ஷிஃப்டில் டேபிள் வியூ, ஒரு சிம்பிள் டேபிள் வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்கோடில் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் வியூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளோட இப்போது 4th கிளாஸ் 4 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மெயின் ஸ்டோரி போர்டு இருக்குது இல்லையா, இதில் போய்க்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்டோரி போர்டு வந்து க்ரியேட் ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஆப்போட ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேபிள் வியூ எடுத்து அதுக்கு மேலே போடணும். ஸோ இங்கே வந்து டேபிள் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ டேபிள் வியூ இருக்குது பாருங்கள். டேபிள் வியூ செல் கிடையாது, ஜஸ்ட்டு டேபிள் வியூ. ஸோ இதை எடுத்து இங்கே போடுங்க. இதுக்கு மேலே போட்டுட்டு இதுக்கு வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண போகிறேன். 4 பக்கமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து 0, ரைட்லேயும் வந்து 0, பாட்டம்லேயும் 0. ஸோ 4 பக்கமும் 0 கொடுத்துட்டு ஆட் 4 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் கரெக்டாக. சரி, இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேபிள் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் இருக்குது இல்லையா, கனெக்ஷன் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பேர், இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டா சோர்ஸ் அப்புறம் டெலிகேட் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே வியூ கண்ட்ரோலர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ மார்க் இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே நீங்கள் மவுஸ் லெஃப்ட் கிளிக் வந்து விட்டீங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இங்கே வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு இது கனெக்ட் ஆகிடுச்சு, டேட்டா சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது கூட வியூ கண்ட்ரோலர் கூட டேட்டா சோர்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெலிகேட்னு இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம். இப்போது இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மூணாவதாக இங்கே டேபிள் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்டர்னு இது இருக்குது பாருங்கள், இதுக்கு போய்க்கோங்க. இதுக்கு போயிட்டு இங்கே வந்து ப்ரோட்டோடைப் செல் அப்படின்ற காலம் இருக்குது இல்லையா, இது வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை 1 ஆக்கிக்கோங்க. ஸோ 1 ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டோடைப் செல்லில் நம்மளுக்கு ஒரு செல்லு வந்து அதுவாக க்ரியேட் ஆகிடும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அது 0 இருக்கும்போது பாருங்கள், நம்ம டேபிள் வியூவில் ஒரு செல்லு கூட கிடையாது. இப்போது நீங்கள் இது 1 ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், ஒரு செல்லு வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ அந்த செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்டர் அந்த இதில் ஐடென்டிஃபையர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் செல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க, ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ செல் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு கீவேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் செல் அப்படின்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு புது செல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிஃபையர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது நான் என்னன்ட்டு உங்களுக்கு கோடிங் வரும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சு போச்சு. ஒரு செல்லு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ கண்ட்ரோலர் .shiftன்னு ஒரு பேஜ் இருக்குது இல்லையா, இதில் போய்க்கோங்க. இதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து டிட் ரிசீவ் மெமரி வார்னிங் இந்த மெத்தட் தேவை கிடையாது, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வியூ கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் கம்மா போட்டுட்டு நம்ம 2 ப்ரோட்டோகால் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் வந்து UI டேபிள் வியூ கீழே டெலிகேட்னு இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ப்ரோட்டோகால். ரெண்டாவது வந்து UI டேபிள் வியூ டேட்டா சோர்ஸ், இது ரெண்டுமே வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கம்மா போட்டுட்டு. ஸோ வந்து ரெண்டுமே வந்து இன்னரிட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு எரர் வரும், இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே 2 ப்ரோட்டோகால் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோகாலுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை வந்து
நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதனால தான் வந்து இது எரர் சொல்லுது. இப்போ நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தானாக போயிடும். ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே டைப் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இன் டேபிள் வியூ வருது பாருங்கள், இதுதான். ஸோ இதில் ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இந்த மெத்தடில். ஸோ ரிட்டர்ன் டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு செக்ஷன் போதும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ இது எதுக்கு ஒன்றுன்னு போட்டிருக்கோம். செக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சிமுலேட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இதில் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இங்கே சிமுலேட்டர். ஓகே, இந்த சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் வியூ தான். இந்த டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு யுவர் ஐஃபோன் அப்படின்ட்டு இருக்குது. செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் விட்டுட்டு இங்கே ஜென்ரல் ப்ரைவசி இருப்பாங்க, இது செகண்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேப்ஸு, சஃபாரி, நியூஸு, சிரி, ஃபோட்டோஸ், கேம் சென்டர், இது வந்து தேர்டு செக்ஷன். ஃபோர்த் செக்ஷன் பார்த்திங்கன்னா கீழே வந்து டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது. ஸோ என்னென்னா இப்போ ஒரு செக்ஷனில் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இருக்குது இல்லையா, இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள், ஒரு ரோ இருக்குது. ஓகே, இது செகண்ட் செக்ஷன். செகண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எத்தனை ரோஸ் தெரியுது? 2 ரோ தெரியுது. ஒன்று ஜென்ரல், இன்னொன்று ப்ரைவசி. தேர்டு செக்ஷன் இருக்குது இல்லையா, இதில் உங்களுக்கு எத்தனை ரோஸ் தெரியுது? 1 2 3 4 5 6 ரோஸ் வந்து தெரியுது. ஃபோர்த்து செக்ஷன் இருக்குது இல்லையா, இதில் ஜஸ்ட்டு வந்து ஒன்லி 1 ரோ வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டேபிள் வியூ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எத்தனை செக்ஷன்ஸ் வேணும், இப்போ இவங்க வந்து 4 செக்ஷன்ஸ் வேணும்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல. ஸோ நம்ம 1ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டேபிள் வியூ பண்ணுறதுனால நம்ம வந்து அத்தனை செக்ஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு செக்ஷன்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது ஜஸ்ட்டு அதனால் 1ன்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே அந்த சிமுலேட்டர். ஸோ இப்போது நான் வந்து என்ன சொன்னேன், இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனு, இது செகண்ட் செக்ஷனு, இது தேர்ட் செக்ஷன். இப்போ செகண்ட் செக்ஷனில் எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2. தேர்ட் செக்ஷனில் 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போது தேர்ட் ரோவில் வந்து 6 இருக்குது இல்லையா, அப்போது நான் வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகும், அதுக்குள்ளே 6 ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு செக்ஷன் க்ரியேட் ஆகும், அதுக்குள்ளே 6 ரோஸ் வந்துடும், மேப்ஸு, சஃபாரி. ஆனால் நம்ம வேல்யூஸ் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல, பட் இந்த மாதிரி வந்து 6 ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன் மெத்தட் வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். செல் ஃபார் ரோ அட் இண்டெக்ஸ் பாத், செல்லுன்னு அடிச்சிங்கனாவே வந்துடும். ஸோ முன்னாடி வந்து டேபிள் வியூ இருக்கா அப்படின்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதுக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன் அண்ட் செல் ஃபார் ரோ அட் இண்டெக்ஸ் பாத். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்னா நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த மெத்தட் வந்து வந்துடும். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணுன்ட்டு தேவை கிடையாது. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெத்தடு தான் வந்து நம்ம டேபிளோட ரோவில் எப்படி வந்து டேட்டா மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இதில் தான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு செல்லையும் என்ன டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம இங்கே ஒரு ப்ரோட்டோடைப் செல்லு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேம் வந்து என்ன வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும், செல்லுன்ட்டு வச்சுருக்கோம்.
ஸோ இந்த ப்ரோட்டோடைப் செல்லுக்கு பேர் வந்து செல்லுன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ லெட்டு அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் செல்லுன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். டேபிள் வியூ அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் டாட் அப்படின்னு போட்டுட்டு டிக்யூ அப்படின்ட்டு போட்டிங்கன்னா, டிஇ போட்டிங்கன்னா டிக்யூ ரீயூசபிள் செல் வித் ஐடென்டிஃபயர்னு வரும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வித் ஐடென்டிஃபயர்னு கேட்குது இல்லையா, இங்கே டபுள் கோட்ஸில் அங்கே என்ன நேம் போட்டோம் நம்ம, அந்த நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சிஇஎல்எல் அப்படின்னு போட்டோம். ஏன்னா வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டிடுறோம் பாருங்கள், சிஇஎல்எல் அது கரெக்டாக போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேபிள் வியூவில் எரர் வந்துடும், உங்களுக்கு டேட்டா வராது. ஓகே, ஸோ நான் போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, டிக்யூ ரீயூசபிள் செல். ஸோ இந்த டிக்யூ ரீயூசபிள் செல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த செல் வந்து இப்போ ஒன்று மேலே போகுது பாருங்கள். ஸோ மேலே போச்சு அப்படின்னா இந்த எந்தெந்த செல் வந்து மேலே போதோ அதே செல் வந்து திருப்பியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கும். ஸோ ரீயூஸ் பண்ணிவிட்டு டேட்டா மட்டும் வந்து அது மாற்றிக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து கீழே போகுது இல்லையா, அப்போ வந்து இப்போ ஒரு செல் வந்து டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா அதே செல்லை வச்சு புது டேட்டா இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து கம்மியான செல்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற செல்ஸே வந்து அது வந்து என்ன பண்ணிக்கும், ரீயூஸ் பண்ணிக்கும். அப்போது கொஞ்சம் டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டு இருக்கிற செல்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு அது வேறு டேட்டா வந்து போட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண அப்போ தான் வந்து டேட்டாவை வந்து நம்மளுக்கு புது டேட்டாவை வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். பட் செல்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணிக்கும், ஆல்ரெடி இருக்கிற செல்ஸே வந்து அது ரீயூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிக்யூ ரீயூசபிள் செல் வித் ஐடென்டிஃபயர், இந்த செல் அப்படின்ற பேர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ப்ரோட்டோடைப் செல், அதை வந்து இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து இந்த செல்லில் இருக்கிற லேபிள். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டு லேபிள். ஸோ இந்த டெக்ஸ்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட்டுன்னு போடணும் நீங்கள். ஓகேங்களா? போட்டுட்டு ஈக்குவல் டு நான் வந்து சும்மா இப்போதைக்கு ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு எத்தனை செல்ஸ் வரும் எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 6 செல்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுட்டு செல் இந்த ஆப்ஜெக்ட் போட்டுட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் வியூ, சிம்பிள் டேபிள் வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, எல்லா எரர்ஸும் போயிடுச்சு எனக்கு. இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு நியூ சிமுலேட்டர் தான் ஓப்பன் ஆகுது நம்மளுக்கு. என்னோடய சிஸ்டம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 6 ரோஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் இந்த மெத்தடில் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன். ஸோ ஒரு செக்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன், செகண்ட் செக்ஷன். ஸோ செகண்ட் செக்ஷனில் இதில் எத்தனை செல் இருக்குது, செல் 1 செல் 2. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டேபிள் வியூவில் நம்ம வந்து ஒரே ஒரு செக்ஷனு, அதில் வந்து 6 ரோஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 6 ரோஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 ரோஸ் வந்து வந்திருக்கு. அந்த 6 ரோஸ்லேயும் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே, ஹலோ அப்படின்ட்டு
இந்த 6 ரோஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஹலோ அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்டாட்டிக்காக வந்து ஒரே டேட்டா வருது இல்லையா நம்மளுக்கு ஹலோ அப்படின்றது பாருங்கள், எல்லாத்துலேயும் ஹலோ ஹலோ ஹலோன்னு வருது. இப்போ நான் வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணி வேறு டேட்டா வந்து டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு லைன் இருக்குது இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணுறேன். நான் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே போட்டுடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பிளேயர்ஸோட நேம்ஸ் வந்து ஒரு 8 பேரோட நேம்ஸ் வந்து ஒரு அரேயில் போட்டிருக்கேன். அந்த அரேக்கு பேர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிளேயர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த நேம்ஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போது 8 பேர் இருக்குது இல்லையா, அப்போது இது கவுண்ட் வந்து தப்பு இல்லையா, 6ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த அரேக்கான கவுண்ட்டே வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ பிளேயர்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது 8ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அந்த அரேக்கான கவுண்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து அதே அரே வந்து நான் போட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து இண்டெக்ஸ் பாத் டாட் ரோ அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த நேம்ஸ் வந்து எனக்கு நம்ம டேபிள் வியூவில் டிஸ்பிளே ஆகும். 8 பேர் வந்து 8 ரோஸ் வந்து வரும் டோட்டலாக. ஸோ பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டே, யுவராஜ் சிங், தினேஷ் கார்த்தி, இது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ இது கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், நேவிகேஷன் பார் ஒன்று போடுறேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து காட்டும். மேலே வந்து ஒரு மெனு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய்க்கோங்க, மெயின் ஸ்டோரி போர்ட்டில் நீங்கள் போயிட்டு இந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்ரிபியூட் இன்ஸ்பெக்டரில் போனீங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து கஸ்டமில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து ரைட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு 2 லேபிள்ஸ் வரும். ஒரு லேபிள் வந்து டைட்டில், இன்னொரு லேபிள் வந்து டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போ 2 டேட்டா டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து ஒரு டேட்டா தான் டிஸ்ப்ளே பண்ணோம் இதுக்கு முன்னாடி. இப்போ 2 டேட்டா வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து டைட்டில். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அது டிஸ்ப்ளே பண்ணியாச்சு நேம்ஸு. இப்போ செகண்ட் டேட்டாவுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அரே பேர் வந்து பார்த்திங்கன்னா டீம் நேம்னு இருக்குது. ஸோ இதை நான் எடுத்து இது வந்து நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த அரே பேர் வந்து டீம் நேமு. ஸோ அப்போ வந்து இந்தியா டீம்னு தான் இருக்குது எல்லா வேல்யூஸும். சரி, இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து நேம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது செல் டாட் இப்போது செகண்ட் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு டீட்டெயில்னு இருக்குது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல் டாட் டிஇன்னு போடுங்க. டீட்டெயில் டெக்ஸ்ட் லேபிள்னு ஒன்று வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாட்டு டெக்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு டீம் நேம் இல்லையா, டீம் நேம் அந்த அரே ஓப்பன் ஸ்கொயர் அண்ட் க்ளோஸ். ஸோ அதான் ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து இண்டெக்ஸ் பாத் டாட் ரோ போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 2 டேட்டா வருது. ஒன்று வந்து நேம் மீன்ஸ் ஒன்று வந்து டைட்டில் இல்லையா, இங்கே ஒன்று டைட்டில், ஒன்று டீட்டெயில்ஸ். ஸோ அதுதான் வந்து அர்த்தம் நம்மளுக்கு.
நேமு இந்தியா டீம் அப்படின்ட்டு. சரி, இப்போது வந்து உங்களுக்கு இமேஜும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரைட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதை வந்து சப்டைட்டில் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இமேஜும் வந்து இதில் ஒன்று டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு தெரியல, டைட்டில் டீட்டெயில்ஸ் தான் தெரியுது, பட் இமேஜும் இருக்கும். இப்போ இமேஜுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அரே தான். ஸோ இதில் போயிட்டு அதே மாதிரி காப்பி பண்ணிடலாம் இந்த அரே. ஓகே, இந்த அரேயோட பேர் பார்த்திங்கன்னா இமேஜ் அரே. இந்த இமேஜ் அரேயில் சம் நேம்ஸ் இருக்குது. அது என்ன நேம்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இப்போது அந்த சில இமேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப்பில் வந்து கிரிக்கெட் இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ் தான் வந்து நம்ம டேபிள் வியூவில் ஷோ பண்ண போகிறோம். இப்போ ஒரு 8 இமேஜஸ் இருக்குது. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதில் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜஸ்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம், அசெட்ஸ் கீழே. ஓகே, இப்போது அந்த 8 இமேஜஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் வேணும். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இந்த இமேஜஸ் கீழே, இந்த ஃபோட்டோ கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த காப்பி அப்படின்ற இது வந்து டிக் மார்க்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டிக் மார்க்கில் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா இமேஜஸும் நம்ம ஆப்புக்குள்ளே காப்பி ஆகிடுச்சு, எக்ஸ்கோட்குள்ளே காப்பி ஆகிடுச்சு. சரி, இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த நேம்ஸ் தான் வந்து அந்த 3வது அரே தான் வந்து நான் கொடுத்துருக்கிறது. பாருங்கள், image1.jpg, image2.jpg எல்லாமே அதே தான் இருப்பாங்க. image2.jpg, image3.jpg அந்த நேம்ஸ் தான் வந்து நான் இங்கே இந்த அரேஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ images1.jpg, images1.jpg. ஓகே, இங்கே எஸ் வரணும். ஓகே, சரி. அப்புறம் வந்து image2.jpg இருக்கா பாருங்கள், image2.jpg, image3.jpg, image3.jpg, image4.jpg, image4. ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்கிற நேம்ஸ் தான் வந்து நான் அரேக்குள்ளே எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணோம் இல்லையா, 3வது ஆல்ரெடி வந்து இது டைட்டிலும் டீட்டெயில்ஸும் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ 3வது இமேஜ் வந்து செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே ஆப்ஜெக்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு டாட்டு இமேஜ் வியூ அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் வியூ அது பாருங்கள். ஸோ இப்போ எப்படி லேபிளுக்கு டாட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இமேஜ் வியூக்கு டாட்டு இமேஜின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், யூஐ இமேஜ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ யூஐ இமேஜ் வரும், இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து மென்ஷன் பண்ணணும், நேம்டு அப்படின்ட்டு. ஸோ நேம்டு கோலன்னு இந்த பேராமீட்டர் வந்து நம்ம அரே இருக்கு இல்லையா அது கொடுக்கணும். ஸோ அரேயோட பேர் என்ன, இமேஜ் அரே. ஸோ இமேஜ் அரே அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு இதில் வந்து இண்டெக்ஸ் பாத் டாட் ரோ அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வியூவில் நம்ம இந்த இமேஜஸ் வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இமேஜோட ஒரு டேபிள் வியூ வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மெத்தட்ஸுமே பார்த்திங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் இன் செக்ஷன்ஸ், அப்புறம் வந்து செல்ஃப் ஆர் ரோ அட் இண்டெக்ஸ் பாத். இந்த 3 மெத்தட்ஸுமே பார்த்திங்கன்னா யூஐ டேபிள் வியூ டேட்டா சோர்ஸோடது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம உங்களுக்கு கொஷின் வரும், அப்போ யூஐ டேபிள் வியூ டெலிகேட் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஆனால் அதுக்கான ஒரு மெத்தடும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரே ஒரு மெத்தட் நான் இங்கே போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த டெலிகேட்கான மெத்தட், டேட்டா சோர்ஸ்க்கான 3 மெத்தட் போட்டு நம்மளுக்கு டேபிள் வியூ வந்துச்சு. டெலிகேட்கான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். டெலிகேட்டுக்கு
டிட் செலக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள், இங்கே டேபிள் வியூ இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க, இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த மெத்தடில் என்னென்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிண்ட்டு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ப்ரிண்ட்டில் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் ரன் பண்ணுற பாருங்க. இந்த மெத்தட் எதுக்குன்னா, நான் ஏதாவது ஒரு செல்லு வந்து டேப் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஹலோ அப்படின்ட்டு ப்ரிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு வரும் பாருங்க, ப்ரிண்ட் ஆகும். ஹலோ ஹலோ ரெண்டாவது ப்ரிண்ட் இந்த மாதிரி வந்து ப்ரிண்ட் ஆகுது, எனக்கு ஹலோ ஹலோன்னு ப்ரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டிட் செலக்ட். நான் எது செலக்ட் பண்ணுறேனோ அதை வந்து எனக்கு செலக்ட் ஆகுது, எனக்கு ஹலோ அப்படின்ட்டு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ டிட் செலக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா ஒரு செக்ஷனுக்கு. ஸோ இதுலேயே பாருங்கள், இதுதான் நான் வந்து இப்போது இந்த ப்ரைவசி அப்படின்ட்டு நான் டிட் செலக்ட் கிளிக் பண்ணேன், டேப் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எப்படி வந்து நான் இங்கே டேப் பண்ணேன்னா ஹலோ அப்படின்னு வருது அப்படின்ட்டு, நான் வந்து இங்கே வந்து அதே மாதிரி இந்த ஜென்ரலில் நான் டேப் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு பேஜ் வரும் பாருங்கள். ஸோ இன்னொரு பேஜ் வந்து எனக்கு வருது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிட் செலக்டில் நம்ம இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த பேஜுக்கான அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்தோம், வியூ கண்ட்ரோலர் நேம் கொடுத்தோம்னா அந்த பேஜுக்கு வந்து நம்மளுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து நம்ம டேபிள் வியூ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது கான்செப்டில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.